டங்ஷன் காரணத்தால நம்ம மக்கள் வெள்ளப்படை போர்க்களம் மக்கள் எல்லா பேரும் இந்த இடத்துல மதுரை வரையும் நம்ம போறதாக இருந்துச்சு. மதுரைக்கு நமக்கு அனுமதி கொடுக்காதனால போலீஸ் ஒத்துழைப்பு நமக்கு பண்ணல. போலீஸ் ஒத்துழைப்பு பண்ணாதனால நம்ம மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல அமைதியா எல்லாரும் காத்து கொடுப்போம், நம்மளுக்கு மீண்டும் பெற்றுக்கொள்வோம், நம்ம மலையும் மக்களையும் மண்ணையும் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் அமைதி காக்குறாங்க. இந்த அமைதி காக்குறதுக்கு எல்லா பேரும் போலீஸ் எல்லாம் எல்லா அதிகாரி எல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் நமக்கு ஒத்துழைப்பு பண்ணி நம்ம மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு இந்த இடத்துக்கு நமக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். பெர்மிஷன் கொடுத்து நம்மள நாங்க டங்ஷன் வேணா நாங்க எடுத்துக்கிறோம் திரும்ப பெறணும். திரும்ப பெறாம இருந்தால் இந்த மக்களும் இந்த மண்ணும் இந்த வெள்ள போர் களமும் எல்லா பேரும் போர் படை நாங்க இறுதி வரை போராடுவோம். நீங்க என்ன பண்ணாலும் நாங்க சாகு வரை போராடுவோம். இந்த மண்ணையும் மக்களையும் நாங்க காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வோம். என்ன செய்யறதுக்கும் எங்க மக்கள் எங்கள் வீர படைகள் எல்லாரும் திரண்டு இந்த இடத்துல அமைதியாக காத்துக் கொள்கிறோம். எல்லா பேரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணி நீங்க அதிகாரி போலீஸ் படை எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணி எங்களை விடலைன்னா நாங்க மீண்டும் இந்த இடத்துல இருந்து உடைச்சு எடுத்துட்டு போக கூட நாங்க தயாரா இருக்கோம். இந்த போராட்டம் முழுமையா என்ன மேல் நடந்துகிட்டே இருக்கு. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மறைமுகமாவோ நேரடியாவோ சந்திக்க தயார். இந்த போராட்டம் இப்ப ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்காங்க. 1 மாசம் 2 மாசம் காலமாக நடந்துருக்கு. இன்னும் இந்த போராட்டம் மேலும் நடக்கும். மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் எல்லாத்தையும் போராடுவோம். தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோம். ஒழிப்போம். கைவிடப்படணும், ரத்து செய்யணும். எங்களுக்கு இந்த ஊர்ல இனிமே இந்த திட்டம் வரான்னு எங்களுக்கு கையெழுத்து போட்டு எந்த இது வரான்னு எங்களுக்கு எழுதி கொடுக்கணும். இதுக்காக தான் இப்ப நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்காரணத்துக்கும் இந்த போராட்டத்தை நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். எங்களுக்குரிய கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி கொடுத்தா மட்டும்தான் நாங்க போராட்டத்தை கைவிடுவோம். சார், எங்களுக்கு இயற்கை வாழ்க்கை இது எல்லாமே பாதிக்கப்படுது. இயற்கை வளங்களை அழிக்கிறாங்க. எங்களோட இது திருப்பி எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காண்டி நாங்க இந்த போராட்டம் பண்றோம். இந்த போராட்டம் முடியறதுக்கு கைவிட மாட்டோம். மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நாங்க எங்க போறது? இந்த இடத்துல நாங்களே வெளியூர்ல வந்திருக்கோம். இந்த ஊரை நம்பி நாங்க வந்திருக்கோம்ல. இந்த ஊரை விட்டு நாங்க எங்க போறது? எங்களோட வாழ்வே எங்களோட உயிர் எல்லாம் சம்பந்தப்பட்டதும் இந்த ஊர்ல தான் இருக்கு. இதை எப்படி அவங்க எடுக்க முடியும்? டங்ஷன் திட்டத்தை கண்டிப்பா ரத்து செய்ய வேணும். போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். டங்ஷன் போராட்டத்துக்காக இறுதி வரைக்கும் போராடுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த ஏலத்தை ரத்து பண்ணணும், முழுமையா ரத்து பண்ணணும். விவசாயிகள் பாதிக்க கூடாது, அங்க இருக்கிற பல்லுயிர் இனங்கள் பாதிக்க கூடாது, எந்த விதமான எங்களுடைய குடியுரிமை ஆதாரங்களும் பாதிக்க கூடாது. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடைசி வரைக்கும் நாங்க எச்சரிக்கை, இதோட ரத்து பண்ணணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.